இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் செய்யும் யோக பலன்கள் என்ன? சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான சனி மேலே நடக்குது. ஒரு கிரகம் யோக பலனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலாபலன்கள் எப்படி இருந்தாலும் கொடுத்துரும். அதே தடுக்கணும்னு நினச்சாலும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொடுக்கின்ற இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதிங்க. ஒரு யோக பலன் உங்கள் ராசிக்கு நிச்சயம் நம்பிக்கை மிக்க ராசிங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முடியும்னு மீண்டு எழுந்து வருகிற ராசி. இந்த ராசிக்கு இயற்கையாகவே லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அமைப்பிற்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஆனால் இந்த ராசி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பொருளாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்னர் யோசிங்க. பதட்டப்படாத கும்பம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. பதட்டப்பட்டு டக்குன்னு பதில் சொல்லணும், உடனே சொல்லணும், உடனே அப்படிங்கிறது வேண்டாம். உங்கள் ராசி தத்துவமே சனி அர்த்தம், தாமதம் அர்த்தம். அப்போ யோசிச்சு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிதானமாக யோசித்து சொல்லக்கூடிய அம்சம். அப்போ பிரம்மாண்ட சிந்தனையாக வந்து பண்ணால் சார் 4க்குரியவர் 9க்குரிய எங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருது. தன தானிய யோகம் செல்வம் ரீதியாக வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. குடும்பத்தில் முக்கிய ரீதியாக ஒரு பெரிய பணம் கையில் வருகிற காலகட்டம். அது எப்படி வருது சார்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் செய்யும் யோக பலன்கள் என்ன? சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான சனி மேலே நடக்குது. ஒரு கிரகம் யோக பலனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலாபலன்கள் எப்படி இருந்தாலும் கொடுத்துரும். அதே தடுக்கணும்னு நினச்சாலும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொடுக்கின்ற இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதிங்க. ஒரு யோக பலன் உங்கள் ராசிக்கு நிச்சயமாக நடந்தாகும். இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம். நிறைய பேருக்கு கேள்விகள் நிறைய இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்டது எப்போ இருக்கும்? தொழில்துறை வருமானம் ஏங்க எங்களுக்கு பத்த மாட்டேது, வர்றது தெரில போகிறது தெரில. இந்த கேள்விக்கு உண்டான பதில் சார், நாங்களே இடம் வாங்குவோமா இல்லை வீடு வாங்குவோமா, ஏதோ ஒன்று நடக்கலாமா அப்படின்னு ஒரு மனதில் தோணிட்டுருங்க. அதுக்குண்டான பலித பலன். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வருது. சார் கூட்டு செய்யலாமா வேண்டாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாடு, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கு பதில் இதுதான். குறிப்பாக மாணவர்களுக்கு உண்டான கேள்வி தான் ரொம்ப இதாக இருக்குது. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது? பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய இதாக இருக்குங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து என்ன படிக்க வைக்கலாம்? சரி, ரைட், முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த கும்பராசி அப்படின்னு வச்சுங்களேன், தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முடியும்னு மீண்டு எழுந்து வருகிற ராசி. இந்த ராசிக்கு இயற்கையாகவே லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அமைப்பிற்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஆனால் இந்த ராசி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முடியும்னு ஒரு நம்பிக்கையோட நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்னர் யோசிங்க. பதட்டப்படாத கும்பம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. பதட்டப்பட்டு டக்குன்னு பதில் சொல்லணும், உடனே சொல்லணும், உடனே அப்படிங்கிறது வேண்டாம். உங்கள் ராசி தத்துவமே சனி அர்த்தம், தாமதம் அர்த்தம். அப்போ யோசிச்சு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிதானமாக யோசித்து சொல்லக்கூடிய அம்சம். அப்போ பிரம்மாண்ட சிந்தனையாக வந்து அமைப்பு உண்டு. இதே ராசிக்கு இன்னொரு சூட்சம பலன் இருக்குது. இந்த ராசிக்கு என்னென்னா வாக்குப்பளிதம் இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, இதை பண்ண முடியும். இந்த ராசிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னிங்கன்னா ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் தெரியும். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்குற அளவுக்கு இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு. அந்தளவுக்கு ஞானம் பெறுகிற ராசி. குடும்பத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும், குடும்பத்துக்கு செல்வ செழிப்பு வேணும்னு புரிகின்ற ராசி இந்த ராசிங்க. சரி, இப்போ முக்கியமான பலனா சார் 4க்குரியவர் 9க்குரிய எங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருது. தன தானிய யோகம் செல்வம் ரீதியாக வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. குடும்பத்தில் முக்கிய ரீதியாக ஒரு பெரிய பணம் கையில் வருகிற காலகட்டம். அது எப்படி வருது சார்? இடத்தின் மூலமாக, வேலையின் மூலியமாக, தொழில் மூலியமாக, இல்லை ஏதோ ஒரு கேஸில் ஜெயிக்கிறோமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் வருது. அப்போ அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் படி மாறும். ஆனால் பணம் வர்றதுங்கிறது உண்மை. இந்த பணம் வந்தோடனே ஒரு சிலர் கடனை அடைக்க பயன்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு பணம் வந்தால் கடனை அடைக்க வழி பாருங்கள். கடனை அடைத்து இல்லை சார் ரெகுலர் அடைக்க முடியும் அப்படின்னு வந்தப்புறம் நகையாக வாங்குறது, ஆபரணம் அர்த்தம். பொதுவாக காயின்ஸ் வாங்க, இந்த இடத்துல ஆபரணமாகவே வருது. ஆபரணமாக வாங்க. அடுத்த ஒரு ஆப்ஷன், அதே பணத்தை டெபாசிட் பண்ணுறது. இந்த ரூட்டு தாங்க ஃபஸ்ட் ரூட். அப்புறம் தான் இடம் பொருள் வாங்கணும். இதில் இவங்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வேலை ரீதியாக முக்கியமான அம்சம் என்ன சார்? வேலையில் எப்படிங்க இருக்கும்? ஒரே டைட்டாக இருக்குது, ஒரே வேலை ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் ராசியில் ராகு என்ற ஒரு கிரகம் இருக்கும்போது அது இதுன்னு மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும். வேலையை விட்டுலாமா, வேலையை விட்டு தொழில் பண்ணலாமா, இல்லை வேலையிலே எதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது. ராசிக்கு எப்போ தான் விடிவு காலம் வரும்? நாங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எப்போ வரும்? கைப்பொருள் விரயமாயிட்டே இருக்குது. இப்படி
முதல்ல வேலை செய்யும் இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது கரெக்டு எது வேண்டான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை அப்டேட் பண்ண வேண்டிய நேரம். இப்போ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்று வெளிநாட்டு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், இல்லை புதிதாக கற்றுக்கொள்ள பண்ணணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற நட்புகளாக இருக்கலாம், தேவையற்ற விஷயத்துக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதை வேண்டாம்னு விளக்கும் நேரம். இந்த நேரத்தில் தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தோம், 2 பேர் நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு இருந்தோம், இப்போ எனக்கு செட் ஆகலை, நான் தனியாக வேறு பக்கம் பார்க்குறேன். அப்போ சின்ன ஒரு சேஞ்ச். இந்த ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் சார், சரியாக செட் ஆகலை. அப்போ அந்த வேலை செய்யும் இடத்துல எனக்கு இவங்களோட டையப் போட்டு பண்ணுறது ஒத்துவலை. அந்த சின்ன டையப்பை வேண்டான்னு விலைக்கிட்டு தனியாக பண்ணாலே, இல்லை வேறு ஒரு நல்ல பேர் கூட பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். இதை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் என்று. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த தொழில், திருமணம் எல்லாம் போவோம். மாணவர்களுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், 10th +2 இல்லை டிப்ளமா ரூட்டா, இன்ஜினியரிங் கிடைக்குமா, கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்குமா கிடைக்காதா, அது ஒன்று. இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டா வழியே போவோமா, இல்லை சார் ஜேஇஇ, இந்த மாதிரிங்க உங்களுக்கு அந்த கல்வி ரீதியாக குழப்பங்கள் உண்டு. இதில் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு என் பையன் படிச்சிருவானா சார், மார்க் வந்துருமா, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் போகணுமான்னு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன சப்ஜெக்ட் என்ன எடுக்கலாம்னு தெரிஞ்சிடும். அப்போ பேரண்ட்ஸாக நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு என்ன எடுக்கணும்னு பாருங்கள். ஏன்னா படித்தது ஒன்று, வேலைக்கு போகிறது ஒன்று. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருவாங்க, ஆனால் அவங்க போகிறது வேறு ஃபீல்டாக இருக்கும். ஜாதகத்தில் பேங்க் ஃபீல்டுன்னு இருக்கும். அப்போ பேங்க்குக்கு போகும்போது அப்போ அதுக்குண்டான படிக்க வச்சிருக்கலாம். இல்லை படிக்கும் பொழுதே நான் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண வச்சலாம். காலேஜ் படிக்கும்போதே பேரலாக இப்போ காலேஜ் படித்து முடித்து பேங்கிங் ஒரு 4-5 வருஷம் சைடில் படிக்கிறவங்க படித்து வந்தோடனே எழுதுனாங்க, பேங்க் வாங்கினாங்க, இப்படி போயிடலாம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையில்லைங்கிறது ஃபஸ்ட்டே புரிதல் அது இருந்துக்க வேண்டிய ஜாதக அமைப்பு. இப்போ திருமண ரீதியாக சார் உங்களுக்கு திருமண ரீதியாக ராகு கேது பரிகாரங்கள் செய்த பின் திருமணம் செய்யணும். திருமணத்துக்கு சின்ன சின்ன தடை இருக்குது, அதை பற்றி பேசுவோம். கூட்டு சம்மந்தப்பட்டது திருமணம் ஒரு சில பேச்சுவார்த்தை வரைக்கும் நின்னது, அதை பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நீங்கள் நினச்சி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல். இந்த புக்கு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னு ஒரு இதுக்காக எழுதப்பட்டது. அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த காலகட்ட கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், என்ன நம்பர் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், என்ன காரகத்துவம் என்ன, ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் இந்த கலரில் நல்லாயிருக்கும், இந்த குறியீடுகள் வச்சுக்காங்க, இதெல்லாம் தெரியணும்னா அடிப்படை இதை படிச்சுட்டு அதை படித்தா தான் புரியும். எடுத்தோடனே எல்லாருமே அட்வான்ஸாக எத்தனையோ மெத்தட் போவாங்க. ஜோதிடத்தை எந்த மெத்தட் பண்ணாலும் இந்த மெத்தட் படிச்சுட்டு தான் போனால் தான் தெளிவாக இருக்கும். எடுத்தோடனே வேறு அதுக்கு போகிறேன், ஏஎல்பி போகிறேன், அங்கே போகிறேன்பாங்க, கடைசியில் புரியல் ஏற்படாது. அடிப்படை ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கு தான் இந்த புக்குங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, வாங்கி பயன்படுங்க. சரி சார், இந்த திருமணம் வரைக்கும் தடை ஏற்பட்டது காரணம்னா ஜாதகத்தில் இந்த கோச்சார ரீதியாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் குருபலன் இருக்குது, இப்போ இல்லை, இந்த கம்யூனிகேட் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் ராகு கேது சர்ப பரிகாரங்கள், இல்லை நாக கன்னிகள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்ட வேண்டிய கால சூழ்நிலை. கோச்சாரம் ஒரு விஷயத்தை நிகழ்த்தும். ஜாதகம் உங்களுக்கு 60%, கோச்சாரம் ஒரு 20%, மீதி தசாபுத்தி 20%. சம்பவம் நிர்ணயிக்க தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தசாபுத்தி இல்லாமல் வேலை நடக்காது இல்லையா? இப்போ கோச்சாரம் ஆசையை தூண்டும், சம்பவத்தை கொடுக்கறது தசாபுத்திகள். இப்போ ரெண்டும் பேரலாக பார்க்க வேண்டியது. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே வரன் உள்ளூரா வெளிநாடா, எப்போ தான் கல்யாணம் ஆகும், என்ன தான் தோஷம், ஏன் எங்களுக்கு நடக்குது, திருமண காலகட்டம் எப்பொழுது, சரி வேலை வாய்ப்பு எங்கே வெளிநாட்டு கொடுக்கலான்னா எந்த மாதிரி இது, சேம் கம்யூனிட்டியாக வேறு எதுவும் மாறுதா, இந்த மாதிரி பல விஷயம் பார்த்துக்கலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு சரியான காலகட்டம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இருக்கு வாங்கினா கரெக்டாக இருக்குமா, முடிவு பண்ணிக்கலாமா, பிரிச்சுக்கலாமா, இல்லை பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கலாமா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. சார் பிஸ்னஸ் கோல்டன் டைமுங்க. உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணாமல் எப்போ டெவலப் பண்ண போகிறீங்க? பிஸ்னஸுக்கு லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருகிற காலகட்டத்தால் தொழிலில் அதீத வளர்ச்சி அடைய உழைப்பு தான் உங்களை உயர்வு. உங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ராசிக்கு, கும்பராசிக்கு எப்பவுமே ஆன்லைன் சப்போர்ட் இருந்த கும்பராசி. ஆன்லைன் சப்போர்ட்னால் இன்றைக்கி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இல்லை விளம்பரங்கள் கொடுத்தல், வேலையாட்கள், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால்தான் கரெக்டாக இருக்கும். இந்த ராசி கரெக்டாக ஃபோனு, லேப்டாப்பு, இதெல்லாம் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. கம்யூனிகேஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும். தொழிலில் நல்ல டெவலப் ஆகக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு, டெவலப் பண்ணலாம். இப்போ இந்த ராசிக்கு 9-4-2 ஹெல்த் வைஸ் பார்க்கணும். என்ன சார்னா, கண் தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு. சார் கண் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்குது, அதான் பல் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில தைராய்டு பிரச்சனை இருக்கும்பாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும். குறிப்பாக வயதானவர்கள் கண் சம்மந்தப்பட்டதோ, மூட்டு சம்மந்தப்பட்டதோ, ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் லங்ஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருந்தால் கவனித்து சரி செய்ய வேண்டிய காலகட்டம். நிச்சயமாக சரியாகக்கூடிய காலகட்டம் உண்டு.
ரொம்ப அதனால் இந்த ராசி ஆப்ரேஷன் தள்ளி போட்டே போகக்கூடாது. ஏன்னா உங்கள் சந்திரன் மேலே ராகு போகும் காலகட்டத்தில் ஒரு சர்ஜரியோ ஒரு விபத்தோ இல்லை இது மருத்துவ செலவோ வருதுன்னு காட்டுது. ஒன்று உங்கள் குடும்ப நபருக்கு இருக்கும், இல்லை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ எது இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டது சரியான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து சந்திரன் பார்வைப்பட்டு அது கூட ராகு இருக்கும்போது ஐயுஐ ஐவிஎஃப் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பிறக்க சரியான காலகட்டமாக இருக்குது. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். இப்போ குழந்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா குழந்தை ஜாதக ரீதியாக பார்ப்போம். ஆண் பெண் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே கரு முட்டையிலே பிரச்சனையா, இல்லை டிஎன்ஏல ப்ராப்ளமா, கர்ப்பப்பையில் பிரச்சனையா, எதனால் ஃபெயிலியர் ஆச்சு? ஐவிஎஃப் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ அது மருத்துவருக்கே தெரியல அது என்ன இது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதாக இருக்கும். இந்த இதை பாருங்கள், நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் இருக்குங்க. ரைட், அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.